வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம இன்னைக்கு ஓவர் நைட் ஒபாமா ஆறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரியல் விஷயம் என்னன்னா, ஓவர் நைட்டு யாரும் ஒபாமா மாரிலாம் ஆக முடியாது. ஒபாமாவே ஓவர் நைட்லாம் ஆடல. நீங்க ஒபாமாவோட கதைய படிச்சீங்கன்னா, ஒபாமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் முதல் ரேஸ் எல்லாம் அவர் ஸ்டேட் லெவல்ல ஓடும்போது கம்பீட் பண்ணும்போது எப்படி கஷ்டப்பட்டாருங்கிறத பற்றி அவர் டீட்டெயில்டாக அவரோட புஸ்தகத்தை எழுதியிருக்கார். முதல் புக்கை பார்த்தீங்கன்னா, அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுதின புக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் செனட்டர் ஆனார். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சுச்சுவேஷன் வந்தது, ஒரு ஓப்பனிங் கிடச்சிது, அந்த தேசத்தில் அந்த மூடு இருந்தது. அந்த மூடில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் அவர் நல்லா கேம்பெயின் பண்ணார். அவரை கேம்பெயின் பண்ணுறச்ச கூட யாரும் அவர் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு நினைக்கல. யாருமே அவருக்கு ஹிலரி கிளின்டனை தோற்கடிப்பாருன்னு நினைக்கல. பட் அப்படியே க்ரௌட் ஃபண்ட் பண்ணி டெமோக்ராட் பார்ட்டியோட மெயின் திங்கை காலி பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவர் பிரசிடெண்ட் போஸ்ட்டில் ஜெயித்தார். அதுவும் யாரும் ஜெயிப்பாருன்னு நினைக்கல. ஸோ இதுக்கு அவருக்கு கிடச்ச லக்கி பிரேக் அவருக்கு இன்கம்பன்ட்டு ஒரு ரிப்பப்ளிக்கன் பிரசிடெண்ட் இருந்தார், ஹூ வாஸ் நாட் பாப்புலர். அவர் போகிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் 2 டேர்ம் இருந்துட்டார். அவருக்கு பதிலாக அடுத்த வாட்டி டெஃபினட்டாக ஒரு டெமோக்ராட் ஆள் தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டெமோக்ராட்டில் அஃபிஷியல் பார்ட்டி ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டாங்க. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அமெரிக்காவில் லேடிஸை பிரசிடெண்ட்டாக போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை, லேடிஸே ரெடியாக இல்லை. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஹிலரி கிளின்டனை அவர் ஈஸியாக பீட் பண்ணிட்டார். ஒன்ஸ் ஹிலரி கிளின்டனை பீட் பண்ணோன்னே என்டையர் டெமோக்ராட்டிக் மிஷினரி இவர் பின்னாடி வந்துருச்சு. டெமோக்ராட்டிக் மிஷினரி இவர் பின்னாடி வந்தோடனே இவர் ஈஸியாக ஜெயிச்சிட்டார். ஆனால் இது தமிழில் இங்கே எல்லாம் ஓவர் நைட் ஒபாமா அப்படின்னு ஆயிடுச்சு. வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே ஓவர் நைட் ஆக முடியாது. அவர் அப்பா யாருன்னு தெரியாமல் வளர்ந்தவர். அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இவர் இவங்க தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டவர். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் அவர் லா ஸ்கூல் படித்து ஹார்வர்டில் லா டிகிரி வாங்குறாரு. பட் டிகிரி வாங்கின அப்புறம் தான் மிஷேல் ஒபாமாவை பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் அவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே வருது. அதனால் நீங்கள் ஓவர் நைட் வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது மாதிரி ஓவர் நைட் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு லாங் கிரைண்டு போடணும். நீங்கள் அவர் ஹவாயில் தாத்தா பாட்டியோடு இருந்தது, அவங்க அம்மா 2வது ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவரை கொண்டு போய் இந்தோனேஷியாவில் விட்டது, அங்கே அந்த ரிலேஷன் செட் ஆகாமல் அங்கே ஒரு தங்க பிறந்து இவரும் இவரோட சிஸ்டரும் ஹவாயில் வளர்ந்தது. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அவங்க குயிக்காக இறந்தது. இவர் போய் ஹார்வர்டில் சீட்டை வாங்கி படித்தது, இது எல்லாமே அந்த புக்கில் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அவரோட ரூட்ஸை தேடி கின்யா போனது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அதனால் ஒபாமா ஓவர் நைட் ஜெயிச்சிட்டாரு வாழ்க்கையிலன்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. இப்போ எப்போதுமே நியூஸை ஓவர் நைட் ஏதாவது மேலோட்டமாக பார்த்தோன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும். ஆனால் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க இவ்வளோ தூரங்கிறது உங்களுக்கு புரியணும். அண்டு சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. ஒபாமாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ லோவஸ்ட் பாயிண்டில் இருந்தாலும் அவர் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா ஆன மாதிரி நீங்களும் இந்த லெவலுக்கு ஏறலாங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. இது மாதிரி என்னால் பல எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். பட் ஒபாமாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஃபிகராக இருக்கிறதுனால நான் அதை சொன்னேன். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். கிளியர் செட் கோல், பிக் அடேஷியஸ் கோல் இருக்கணும். அவரோட பிக் அடேஷியஸ் கோல் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. அதை நீங்கள் பல பாதையில் பீஸாக உடச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணார். அது லக்கும் இருக்குது. பட் அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க ஒர்க் பண்ணுறச்ச கொஞ்சமாக கம்யூனிட்டி லீடர் ஒர்க்கர் ஆனார். அங்கேருந்து ஒரு செனட்டர் ஆனார். அந்த செனட்டர் ஆனதே லக்கு. யாருமே அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அவர் செனட்டர் ஆகிட்டார். ஃபஸ்ட் டைம் செனட்டராக இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து ஹிலரியை புஷ் பண்ணுறச்ச அவருக்கு ஒரு வாய்ப்பு தெரிஞ்சது. அங்கே ஒரு லக்கி பிரேக், அதுதான் லக்கி பிரேக். அது வரைக்கும் அவர் லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக கிளியர் கோல் பண்ணி எல்லாத்தையும் பிரேக் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த லக்கி பிரேக்கை அவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால தான் நீங்கள் ஓவர் நைட் ஒபாமான்னு சொல்கிறீங்க. இது உங்களுக்கு லைஃப்பில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட் உங்களுக்கு நான் முன்னாடியே பல தடவை சொல்ல, லக்கு உங்களுக்கு வரணும்னா
லக்கியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும். தட் இஸ் நீங்கள் உங்கள் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் லக்கு உங்களை தேடி வரும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் சும்மா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா லக்கு எனக்கு வராது. ஒரு பழைய மோகன் சினிமா ஒன்று என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணணும், அம்மா வயசான அம்மா இருப்பாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தையே நம்பிட்டு இருப்பான். வாழ்க்கை கடைசியாக எங்கேயும் போகாது. அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவன் ஒய்ஃப் ஒரு கன்னிகாஸ்திரி ஆகிடும். அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு இந்த நேரம் சரியாக வரும், நேரம் காலம் சரியாக வரும், அது வரைக்கும் நான் உட்காந்துட்ருப்பேன். நேரம் எனக்கு அது பார்த்துக்கு காலம் வந்தால் எனக்கு லாட்ரி அடிக்கும், அப்படிலாம் அடிக்காது. நேரம் காலங்கிறது ஒர்க் அவுட் ஆகலாம். அதுதான் அந்த லக்கி பிரேக்குங்கிறது. பட் நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த லக்கி பிரேக் அடிக்கும். நீங்கள் எஃபர்ட்டே போடாமல் மல்லாக்க வீட்டில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த லக்கி பிரேக் கிடைக்காது. அந்த பிரேக்கை நீங்கள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறீங்கிறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பிரேக்கை கேபிட்டலைஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடும். அடுத்த லெவலில் எங்கேயோ போயிடுவீங்க. பட் எல்லோரும் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த கடைசியில் கிராஃப் இப்படி போய் எக்ஸ்பெரன்ஷியலாக ஏறும்ல, அந்த எக்ஸ்பெரன்ஷியலாக ஏறுறதான் பார்ப்பாங்க. நான் ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை போட்டு காட்ட சொல்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச டாடா ஸ்டீலோட ஸ்டாக்கை லைஃப் டைம்லேன்னு போட்டு காட்ட சொல்கிறேன். 2003லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 100 வருஷமாக பப்ளிக்காக இருக்குது. அதெல்லாம் பார்க்க வேண்டாம். 2003லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் அப்படியே மேலே போகும். நீங்கள் எப்போதும் அந்த மேலே போன லெவலில் தான் பார்ப்போம். ஆனால் ஆஸ் அ கம்பெனி அது 2008லேருந்து பட்ட கட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. 2008லேருந்து 2023 வரைக்கும் பட்ட கஷ்டம் தெரியாது. அப்புறம் அந்த ஸ்டாக்கு ஓவர் நைட்டாக ஏறிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இப்போது நம்ம ஒபாமாவை பார்த்தோம். இந்த கம்பெனியில் நடந்த கட்டத்தெல்லாம் பாருங்கள். 2008 இந்த கம்பெனி அதோட பல மடங்கு பெருசாக இருக்கிற கம்பெனியை வாங்கிச்சு. கோரஸுங்கிற கம்பெனி. அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கிரைசிஸுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஆஃப் தி ஆஃப்டர் டேக் ஓவர் அந்த கம்பெனியை $1 பில்லியன் அந்த கம்பெனி லாபம் பண்ணிட்டு. அப்போ எல்லோரும் கரெக்டாக தான் இவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வந்தது. அப்படியே டிமாண்டு ஃபெல் ஆஃப் தி கிளிஃப். அப்படியே கிளிஃப்லேருந்து கீழே விழுற மாதிரி விழுந்துருச்சு. அதுலேருந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ரீசெண்டாக டிவி நரேந்திரன்கிறவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த கம்பெனியோட எம்டியாக இருக்கார் 2013லேருந்து. அவர் சொல்லுவார், நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே. ஹைன்சைட்டில் பண்ணது தப்புன்னு யார் வேணால் சொல்லலாம். ஹைன்சைட் 2020. பட் அந்த பதுகுழியில் விழுந்து 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த கம்பெனியை விட்டு வந்தாங்க. யாராவது நீங்கள் போய் இந்த 10 வருஷம் ஸ்ட்ரகிளை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி வின் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் அன்றைக்கி அந்த கம்பெனி 5 மில்லியன் டன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கம்பெனி ப்ராஃபிட்டபிள். ஆனால் குளோபலாக அந்த கம்பெனி காம்படிட்டிவாக கிடையாது. இன்றைக்கி அந்த கம்பெனி நியர்லி 40 மில்லியன் டன்ஸ் பண்ணுது. 8 மடங்கு வளர்ச்சி ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் விலையை நீங்கள் பார்க்குறச்ச இந்த பெயின்ஃபுல் பீரியட் இருந்ததில்ல, அதில் 8 மடங்கு அந்த கம்பெனியை அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க. கோரஸ் ப்ராப்ளம்னு இருக்கிறச்ச கூட இந்தியாவில் பேங்க்ரப்சி ப்ராசஸ் மூலமாக பல ஸ்டீல் கம்பெனியை வாங்கினாங்க. கலிங்கா நகருங்கிற ஒரு இடத்துல ஒரு புது பிளான்ட்டு போட்டாங்க. அந்த பெயினெல்லாம் அந்த ஸ்டாக் விலை அப்படியே இருக்கிறதுல காட்டுமே தவிர சடனாக உங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் ஒபாமாவாக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக எடுத்துக்கோங்க. லைஃப்பில் ஓவர் நைட்டாக யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அதனால் லாட்ரி வாங்கி ஓவர் நைட் ஜெயிச்சிடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுறது பெரிய லாங் இயர்ஸ் ஆஃப் கிரைண்டை உலகம் பார்க்காது. உலகம் பார்க்குறது கடைசியில் வர பெரிய கேப் அப் தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.